வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 5 பல் பூண்டும் தோலோடய சேர்த்துங்க. பூண்டு அப்போ தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 1-2 அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், சும்மா ஓரளவுக்கு குறப்பான பதத்தில் இருந்தாக்கா போதும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்க, அதாவது 1-2 உடச்சி வச்சுருந்தேன் அந்த சோம்பு, பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துங்க. கொஞ்சமாக நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் நார்மல் மிளகாத்தூளை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாவை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் முருங்கைப்பூ. பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் எந்த பலன் இருக்கோ அதை விட இன்னும் அதிகப்படியான பலன் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைப்பூவில் இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு நம்ம சேர்த்துருக்க அந்த சமையல் சோடாப்பு அதெல்லாமும் அந்த மாவில் எல்லா இடங்கள்லையும் பண்ணணும். அது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் ரொம்ப இறுகலாகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம பக்கோடா போடுறதுக்கு எந்த அளவுக்கு பதத்துக்கு மாவு பிசையுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு இதை போல் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ மாவு நமக்கு தயாராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருந்தால் பக்கோடா நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு அந்த முருங்கைப்பூ சேர்த்ததுனா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை சேர்த்துடலாம். அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம பொரிச்சு எடுக்கணும். பட் ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடணும். நம்ம பக்கோடா போடும்போது ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளால் கிள்ளி விட்டு நம்ம போடணுங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைப்பூ வச்சு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பக்கோடா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு ஒரு பொன் நிறத்துக்கு வந்த பிறகு நம்ம பக்கோடா எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் உள்ள அந்த சொடசொடப்பெல்லாம் நல்லா அடங்கி ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நிறத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அது கரெக்டான ஒரு பதங்க. கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னாக்கா அடுத்து கருகிடும். அதனால் தணல் எப்போவுமே ஃப்ளேம் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.